பிரிச்சோன்னா அடிஞ்சிருப்பா. ஓகே ரைட்டு. இப்போ வேகமாக சாப்பிட்டேன்னா இந்த 500 எடுத்துட்டு என் மண்டையில் கொட்டை கட்டலாம். நான் ஜெயிச்சிட்டேன்னா 500 எடுத்துட்டு மண்டையில் 5 கொட்டு நங்கு நக்கடி நங்கு நங்கு நக்கடி நங்கு நங்கு நக்கடி. அப்படி சொல்லி ஐஸ்கிரீம் உருவ போகுது. ஓகே ரெடி ஸ்டெடி கோ ஸ்டார்ட். அடி 500 ரூபாய்க்கு அடித்த போவேன் நான் விழுக்கு விழுக்குன்னு முடிவு பண்ணிட்டி. இங்க பிக்கவே ஆரம்பிக்கிறேன். விழுக்கு விழுக்குன்னு முடிவுறோம். அப்பாவோட பந்தயத்தை நீ பார்த்தா இன்னும் ஒரே வழியில பாதி ஐஸ்கிரீம் காணாம பேப்பர் உள்ள போயிடாம. எதையும் விடக்கூடாது. ஒன்று கூட வேஸ்ட்டாக போனால் பந்தயத்தில் கேன்சல். நண்பர்களே பல்லு கூசுது. நட்டி திண்டுக்கல பொண்ணு நம்ம சோப்பலாங்கி நீ என்ன பண்ணுறா தின்னு. இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா ஜெயிச்சுட்டு இந்த ஐஸ்கிரீம் ரிலாக்ஸாக திங்கலாம். அந்த மனசு தானா மதுவுக்கு இல்லை அது வாங்கி கொடுக்குது அக்காவுக்கு. ஓகே தனியா கேட்டாதான் பெரிய ஐஸ்கிரீமா கிடைக்கும். வை வை பல்லு குசு காத்து நீ காத்து. அம்மாக்கு கொஞ்சம் இருக்கு. ஓ பல்லு கூசுறியா? இது இது ஐஸாக பொறுமையாக திங்க அப்படி மெண்டலு தலை குடிச்சுருக்க சளி பிடிக்காதா? அதெல்லாம் பார்த்துக்குவோம். 500 ரூபா வருதுடா. அடியா என்ன புரிஞ்சுங்கிறா பண்ணி ஐஸ்கிரீம் பிரியர் பண்ணி தண்ணியை குடிக்கிறா. ஐயா சி இதுதான்டா தண்ணியா. டீசன்ட் மீசையில பாருங்க. டீசன்ட் மீசையில நீ பாரு அவரே பாருப்பா. பயப்பா மீச பாவம்பா. எங்க அப்பா சாப்பிடுறாங்களா இல்ல மீச சாப்பிடுதான்னு தெரியல. பூச்சு அதெல்லாம் இல்ல. மெண்டு முழுங்கணும். மெண்டு முழுங்கணும். அதெல்லாம் வைங்க வைங்க. அதெல்லாம் சேலஞ்ச் கிடையாது. மெண்டு முழுங்கணும். இது சீட்டிங். மீசை மணி பண்றது சீட்டிங். சென்டர்ல